Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு வீடியோல நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரியான பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்னென்ன டிப்ஸ்ங்கறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. காஃபி தூள் வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்கக்கான்னு. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி கெட்டியாயிரும். இந்த மாதிரி கெட்டியான காஃபி தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு வராது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த கெட்டியான காஃபி தூளில் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இந்த காஃபி தூள் வந்து கரையிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த காஃபி தூள் வந்து நல்லா கரைஞ்சி வரும். கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க காஃபி டிகாஷனை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சுகர், அப்புறம் நல்ல சூடான பால் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆயிரும். இனிமேல் உங்கள் வீட்டில் காஃபி தூள் வந்து கெட்டி ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இதே மெத்தடில் நீங்கள் மறுபடியும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்விங் கிளாஸ்க்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக காஃபி தூளை எடுத்து இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள். இந்த காஃபியோட வாசனையும் சரி, இதோட டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பட்டு சேலைகள் அடுக்கி வச்சுருப்போம். பட்டு சேலையெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கட்ட மாட்டோம். எப்போயாவது ஃபங்க்ஷன் டைமில் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி பட்டு சேலையெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கட்டாமல் கபோர்டையோ இல்லை பீரோலையோ ரொம்ப நாளைக்கு இப்படியே அடுக்கியே வச்சுருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சேலைகள் அடிக்கிருக்க கபோர்டையோ இல்லை பீரோவையோ நீங்கள் வந்து திறந்தாலே போதும், இந்த சேலைகள்லேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராமல் நம்ம கபோர்டும் சரி இந்த சேலைகளும் சரி எப்போவுமே நல்ல கமன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனையோடு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷெல்ஃப்லையே சேலைகளுக்கு இடையில் இந்த மாதிரி 2 ஸ்டிக் வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக்கு தான். இது வந்து நம்ம சென்ட் வாங்கும்போது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஸ்டிக்கில் தான் சென்ட்டை வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணி தருவாங்க. இதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்ச பர்ஃப்யூமை நம்ம வாங்கிக்கலாம். இதில் இருக்க ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளையில் போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டிக்கில் என்கிட்ட இருக்க சென்ட்டை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சேலைகளுக்கு இடையில் இந்த மாதிரி வச்சுருவேன். இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சாதாரண டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவில் உங்ககிட்ட இருக்க பர்ஃப்யூமை நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து சேலைகளுக்கு இடையில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கபோர்டை எப்போ திறந்தாலுமே கபோர்ட் வந்து கமன்னு நல்ல வாசனையோடு இருக்கும். இதே வாசனை வந்து நம்ம சேலைகள்லேயும் இருக்கும். சேலைகளில் இருந்தும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே பெருங்காயம் வந்து யூஸ் பண்ணுவோம். கெட்டி பெருங்காயம் இல்லை இந்த மாதிரி தூள் பெருங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். சாம்பார், ரசம், பருப்பு, பொரியல் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்க்குமே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்து தான் சமைப்போம். பெருங்காயம் சேர்த்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த டிஷ்ஷுக்கும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஆனால் சில சமயங்களில் நம்ம வந்து சூடான பாத்திரத்தில் பெருங்காயம் சேர்க்கும் போது பெருங்காயம் வந்து நமக்கு டக்குன்னு கரிஞ்சிரும். அது வந்து பாத்திரத்தோட அடியில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அதோட ஃப்ளேவரே சுத்தமாக மாறிடும். அந்த குழம்புலையோ பொரியல்லையோ நமக்கு பெருங்காயத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பெருங்காயம் வந்து நமக்கு டக்குன்னு கரைஞ்சிரும். தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். கட்டி பெருங்காயம்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. 10 நிமிஷத்துலேயே அதுவும் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழம்புலையோ ரசத்துலையோ பொரியல்லையோ சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நமக்கு அந்த அளவுக்கு நல்ல கமன்னு மணக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி புளியெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக புளி வச்சு உங்களுக்கு இந்த டிப் செஞ்சு காட்டுறேன். ஆனால் இந்த டிப் வந்து வெளியூரில் இருக்கவங்க அவங்களோட நேட்டிவ்லேருந்து மொத்தமாக புளி வாங்கிட்டு போய் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இதே டிப்பை ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா, புளியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பாவில் புளியை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி நல்ல உப்பு தூவி விட்டுருங்க.
நீங்கள் வந்து நிறைய புளி ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் லேயராக வச்சு உப்பு தூவி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி வச்சுட்டு அப்புறம் உப்பு தூவி விட்டுக்கோங்க. மறுபடியும் அது மேலே புளி வச்சு மறுபடியும் உப்பு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயராக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேயராக புளியை உப்பு தூவி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாளானாலுமே இதில் கொஞ்சம் கூட வண்டோ பூச்சியோ வரவே வராது. எவ்வளோ நாளானாலும் இந்த புளி அப்படியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சில ரெசிபி செய்கிறதுக்கு பட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து பட்டரை வெளியில் எடுத்து வச்சுருக்கணும். ஆனால் சில சமயங்களில் நம்ம பட்டரை வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா பட்டர் இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி இருக்கும். இதை வந்து கத்தி வச்சு கூட நம்மளால் கட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஹார்டாக இருக்கிற பட்டரை நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ஷன் ஆகவே வேண்டாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கிரேட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை துருவிடலாம். நீங்கள் கையில் பிடிச்சி துருவும் போது பட்டர் வந்து நல்லா ஹார்டாக தான் இருக்கும். அதுவே துருவி கீழே வரும்போது பாருங்கள் பட்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பட்டர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டரை துருவிட்டோன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இதை வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கோ இல்லைன்னா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இஞ்சியெல்லாம் நிறைய வாங்கிட்டோன்னா அதை வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். கடையிலேருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது. கண்டிப்பாக அதில் ஒரு பாதி இஞ்சி அதை அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி வந்து நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இஞ்சி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே அப்படியே வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இஞ்சியில் நிறைய மண் அழுக்கு இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சியை இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சினாலே போதும். இந்த இஞ்சியில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த இடுக்குகளில் இருக்க மண் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடுக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா இஞ்சியை கழுவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியில் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம். இந்த இஞ்சியில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேனுக்கு அடியில் வச்சு 1 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க. 1 மணி நேரம் விட்டிங்கனாலே போதும். இந்த இஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே தொடச்சி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ இஞ்சியில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இஞ்சியை வந்து நம்ம இப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது. இந்த பகுதியெல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சியை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது. நமக்கு தேவைப்படும் போது ஃப்ரீசர்லேருந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொஞ்ச நாளையிலே இந்த பாட்டிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ தான் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இந்த பாட்டிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக ஆரம்பிச்சிடும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் பேக்கில் வச்சு இதை எடுத்துகிட்டு போகும்போது பேக்கில் இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து நனைஞ்சு போயிடும். நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் சரி ஹேண்ட்பேக்கில் இருக்க எல்லா பொருட்களுமே நனைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை பாட்டிலோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி போட்டுருங்க. சின்ன ரப்பர் பேண்டாக இருந்துச்சுன்னா ஒரு சுற்றுலே நல்லா டைட்டாக நின்றுக்கும். என்னோடது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 2 சுற்று போட்டிருக்கேன். நம்ம போட்டிருக்க ரப்பர் பேண்ட் வந்து பாட்டிலோட வாய்ப்பகுதியில் மேலேயும் இருக்கக்கூடாது அடியிலையும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல சென்டரில் இருக்க மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம பாட்டிலோட மூடி வச்சு மூடிடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலை எவ்வளோ குலுக்குனாலும் சரி இந்த பாட்டிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு வெளியில் வரவே வராது. இந்த இடத்துல கேப் இருந்ததுனால தான் தண்ணி வந்து வெளியில் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கேப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி வந்து இனிமேல் வெளியில் வரவே வராது. இந்த பாட்டிலை நீங்கள் ஸ்கூல் பேக்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ வச்சு நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட கொட்டவே கொட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வாங்கி கொஞ்ச நாளையிலேயே இதிலேருந்து சின்ன சின்ன வண்டு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வண்டு வந்ததையும் புழு வந்ததையும் நம்ம சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வகைகளை நம்ம பேக்கெட்லேருந்து பிரித்து அப்படியே டப்பாவில் டைரெக்டாக கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் கொட்டி வறுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலேயே கொட்டி இந்த பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வெயிலில் கொட்டி நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப நாளைக்கு வண்டு வரவே வராது. இப்போ நம்ம பேனில் சேர்த்து வறுத்ததையும் அப்படியே டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப நாளைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.